5 கான்செப்டுகளாக நவராத்திரி குழுவை வச்சுருக்கோம். வைகாசி மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் ஜனனமான மாதம். வைசாக நட்சத்திரத்தில் முருகர் ஜனனமானதை நாங்கள் வச்சுருக்கோம். காமாட்சி அம்பாலோட விஸ்வரூப தரிசனத்தை வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப விமர்சையானது, அதிகமாக யாராலும் பார்க்க முடியாது, காண அரியதானது. அடுத்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை வந்து கான்செப்டாக வச்சு காட்டியிருக்கோம். வெறும் சீக்கிரத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. குழு காட்சியிலே இப்பொழுது திருப்புகள் ஒன்று விண்ணப்பிக்கப்படுகின்றது. இருசேர் பொழுதினும் இறுதியின்றியே நவராத்திரியை நம்ம வந்து அனுசரிக்கிறோன்னா வணக்கம் மக்களே. நவராத்திரினாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வரது கொலு தாங்க. அந்த கொலுலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து 5 கான்செப்டில் வச்சுருக்காங்க. சரி வாங்க இங்கே இருக்கிறவங்ககிட்டயே வந்து இந்த கொலுவோட கான்செப்டும் இந்த விளக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் நியூ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க கேலண்டர் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. மங்களகரமான விஷுவாசி வருடம். இந்த வருடம் சாரதா நவராத்திரி சுவாமிநாதன் இல்லத்தில் வெகு விமர்சையாக 5 கான்செப்டுகளாக நவராத்திரி குழுவை வச்சுருக்கோம். முதல் கான்செப்ட் என்ன பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். இரண்டாவது கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் சிறப்பு ஸ்தலங்கள், 12 மாதங்களுக்குரிய 12 சிறப்பு ஸ்தலங்கள். மூன்றாவது என்னென்னு பார்த்திங்கன்னா திருமால்பூர் விஷ்ணுவும் சக்கரமும் என்ற ஒரு கான்செப்ட். நான்காவது கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கும்பாபிஷேக விழா. 5வது கான்செப்ட் மெயின் குழு, எல்லா குழு படியும் வைத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 கான்செப்டாக இந்த வருஷம் வச்சுருக்கோம். 5 கான்செப்டாக வச்சுருக்கோம். முதல்ல வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். இங்கே வந்து முதல் கான்செப்ட் வந்து திருச்செங்கோடு மலைக்கோவில். இந்த மலைக்கு ஒரு கதை இருக்குது, சுவாமிக்கு ஒரு கதை இருக்குது, முருகர் வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது. மொத்தம் 3 கதை இருக்குது. முதல்ல நம்ம மலைக்கான கதையை பார்ப்போம். ஒரு சமயம் வந்து வாயு தேவருக்கும் ஆதிசேஷனுக்கும் வந்து ஒரு போர் வரும்போது யார் பெரியவங்க என்ன சொல்லும்போது ஆதிசேஷன் வந்து மேருமலையை போய் அவர் போய் சுற்றிக்கிறார். இருக்கிறதுலே பெரிய மலை மேருமலை தான். அந்த மேருமலையை சுற்றிட்டு போய் இதுலேருந்து என்னை வந்து விடுவி, நீ பெரியவன் என்று நான் ஒத்துக்கிறேன், காற்றுலேருந்து என்னை விடுவி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற. அதை கேட்ட ஒரு வாயுதேவர் வந்து இப்போ எவ்வளோ வாட்டி வந்து ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியாத பட்சத்தில் வந்து வாயுதேவர் கோபமாகி இருக்கிற எல்லாரோட காற்றையும் அவர் வந்து உள்வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. உயிர்கள்லாம் வந்து காற்று இல்லாத வந்து எல்லாம் வந்து அவதிப்படுறாங்க. அதை தேவர்கள் பார்த்துட்டு வந்து இவர் கோபமாக இருக்கார், இவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, போய் ஆதிசேஷன் கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 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 இது கொடுங்க, ஒரு சன்னம் கொடுங்க, அவர் நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா அவர் வந்து இது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சரின்னு கொஞ்சம் வந்து இது பண்ணும்போது அவர் மொத்த காத்தையும் வந்து ஆதிசேஷன் மேலே வந்து காமிச்சிடுறாரு. கோவத்தை மொத்தம் காமிக்கவே ஆதிசேஷன் அந்த மலை வந்து 3ஆக உடைஞ்சு திருச்செங்கோடு ஒரு மலையாகவும் திருவண்ணாமலை ஒரு மலையாகவும் சொல்கிறாங்க புராணத்தில். அது நாங்கள் அந்த மலையை தான் வந்து இங்கே வந்து செம்மண்ணில் காமிச்சிருக்கோம். ஏன் அந்த செம்மண்ணில் காமிச்சிருக்கோன்னா அந்த ஆதிசேஷனோட ரத்த கரையோடு வந்து அந்த மலை வந்ததுனால இன்றும் வந்து அந்த சிகப்பு மலை பாம்பு மலை என்று அதை சொல்லுவாங்க. அதனால தான் வந்து மலை மேலே ஏறும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆதிசேஷன் வந்து 60 அடியில் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த மலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து அந்த அம்பாள் கதை. ஒரு முறை வந்து அம்பாள் வந்து இந்த பிரிங்கி முனிவர் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ண வரும்போது வந்து அம்பாள் கூட இருக்கும்போது வந்து அவர் வந்து எலி ரூபம் எடுத்துகிட்டு வந்து சுவாமியை மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுவார். மறுநாள் பார்க்குறாங்க சுவாமியை மறுபடியும் வந்து சர்வரூபம் எடுத்துகிட்டு வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுறாரு. அம்பாள் இது 2 முறை பார்க்கும், 3வது முறை பார்க்கும்போது அம்பாளும் சுவாமியை வந்து ஒன்றா வந்து அமர்ந்துக்கிறாங்க. அவர் வந்து எப்படி இப்போ வந்து நடுவில் வந்து போவார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பிரிங்கி முனிவர் வந்து வண்டு ரூபம் எடுத்துகிட்டு வந்து சுவாமி அம்பாள் நடுவில் ஒரே ஒரு துளி இருக்கும்போது அதில் பூந்து வந்து பிரதட்சணம் பண்ணிட்டார். இதை பார்த்து அம்பாள் கோபமாகி ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க முனிவர் கேட்கும்போது எங்களுக்கு சுவாமி தான் முக்கியம், அம்பாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் இருக்கும்போது எப்படி ஒரு தாய் இல்லாத எப்படி நீங்கள் வந்துடுவீங்கன்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு சுவாமி தான் முக்கியம். அப்பயும் அவர் அதே புடிவாத்தும் போது அவர் அம்பாள் வந்து ஒரு சாபம் விட்டுறான். தாயால் கிடைத்த சக்தியெல்லாம் உங்களுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லவே நம்ம தாயால் வந்து ரத்தமும் சதியும் கிடைக்கும், தந்தையால் வந்து உயிரும் எலும்பு கிடைக்கும்னு சொல்லவே அவர் வந்து எலும்பு மனிதராக ஆகிறார். எலும்பாகி கைலாயத்தை விட்டு வெளியே வந்துடுறார். நடக்க முடியாத நடந்துட்டு இருக்கிறதுனால சுவாமி பார்த்துட்டு ஒரு காலும் ஒரு தடியும் கொடுத்து அவர் நடக்க வைக்கிறார். நடந்து திருச்செங்கோடு வர சொல்கிறார். வரும்போது ஒரு சனம் வந்து காட்டுறார். சிவம் வேறு இல்லை சக்தி வேறு இல்லைன்னு அந்த அர்த்தநாரீஸ்வரராக ரூபம் காட்டும்போது அம்பாளுக்கு வந்து இதுவாகிடுது. இது வந்து எனக்கு நிரந்தரமாக உங்கள் இடபாகம் வேணும் அப்படின்னு கேட்கவே வந்து சுவாமி வந்து நீ போய் திருச்செங்கோடு மலையில் போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பூஜை பண்ணும்போது வந்து அம்பாள் வந்து லிங்கத்தோடு எடுத்துகிட்டு வந்து 21,000 யுகம் வந்து பூஜை பண்ணுறாங்க. அதாவது 21 யுகம், அதாவது 21,000 வருஷம் வந்து பூஜை பண்ணுறாங்க. லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு கூட வந்து யார் ஆசின்னு வராங்கன்னா அவர் அண்ணன் ஆதிகேஸ்வர பெருமாள் ஆசின்னு வர்றார்.
ஆசிரியர் வந்து அவர் தான் இந்த பூஜை முறையெல்லாம் சொல்கிறதாக அது ஒரு ஐதீகம். அப்புறம் வந்து செங்கோட்டு வேலவருக்கு அது திருப்புகழ் பாடல்பட்ட செங்கோட்டு வேலவர் அவருக்கும் ஒரு கதை இருக்குது. ஒரு முறை வந்து ஞானப்பழத்தை கோச்சிட்டு வரும்போது வந்து பழனியிலேருந்து திருக்கைலாயத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் இங்கேருந்து பக்கத்தில் இருக்க திருச்செங்கோடு மலையில் போய் தங்கிடுறாரு. தங்கிட்ட உடனே வந்து அங்கேயே வேடனா இருந்து எல்லாருக்கும் வந்து திருவிழாலாம் பண்ணிட்டு போகிறார். அந்த மலையில் இருக்க செங்கோட்டு வேலவனுக்கு வந்து அருணகிரிநாதருக்கு வந்து ரொம்ப பிரியமான சுவாமி. ஏறத்தாழ 10 15 பாட்டு வந்து செங்கோட்டு வேலவனே வந்து டைரெக்டாக வந்து அந்த சுவாமி மேலே வந்து திருப்புகழ் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அதனால தான் அங்கே வந்து செங்கோட்டு வேலவர் முருகராக வச்சுருக்கோம். அருணகிரியாருக்கு ஏன் செங்கோட்டு வேலருக்கு பிரியம்னா, அவர் வந்து கிளி ரூபமாக எடுக்கும்போது அவர் வந்து உயிர் வந்து காப்பாற்றினார். உயிர் பிச்சை கொடுத்தார் சுவாமி. அவர் வந்து அவர் கிளியாக மாறினாலும் அவர் உயிர் போகக்கூடாது என்று வந்து செங்கோட்டு வேலவர் தான் அவர் வந்து காப்பாற்றினார். அதனால தான் அந்த சுவாமிக்கு மேலே வந்து அவர் அவ்வளோ பற்றா இருந்து செங்கோட்டு வேலவனே என்று ஒரு திருப்புகள்லையும் வேறு எந்த கோயிலையும் அவ்வளோ இருக்காது. செங்கோட்டு வேலவன் மேலே அவ்வளோ பிரியமாக வந்து அவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலில் வந்து வைகாசி விசாகம் வந்து ரொம்ப விசேஷம். வைகாசி விசாகத்து தேர் திருவிழா வந்து ரொம்ப 3 நாட்கள் விமர்சையாக நடக்கும். வேறு இந்த 3 சுவாமியாக விநாயகர், செங்கோட்டு வேலவர், சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் தேரில் வந்து பவனி வருவாங்க. அப்போது ஒரு சமயம் வந்து ஒரு தம்பதிக்கு வந்து 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாத போது வந்து சுவாமியோட அருளால் வந்து குழந்தை பிறந்தது. அந்த ஊரில் வந்து ஆண் குழந்தை பிறந்து அர்த்தநாரியும் பெண் குழந்தை பிறந்து பாகாகியும் வந்து அந்த பேர் வைக்கிற வழக்கம் இன்றும் உண்டு. அப்போ பிறக்கப்போ அர்த்தநாரின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து பேச்சுவார்த்தை வராதனால அந்த தேர் முன்னாடியே போட்டு நீ கொடுத்த குழந்தையை நீ தான் வந்து இது பண்ணணும், பேச்சு வர வைக்கணும்னு சொல்லுவேன். அந்த தேர் வந்து மேலே ஏறியும் அந்த குழந்தைக்கு பேச்சு வந்ததாகவும் ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த குடும்பத்தார் தான் வந்து மேற்கு கோபுரத்தை வந்து கட்டி கொடுத்ததா வந்து கோயிலோட ஸ்தல புராணம் சொல்லுகிறது. அது அந்த கோயிலோட புராணம். அதே மாதிரி வந்து சுவாமி மூலஸ்தானம் வந்து நவபாஷானம் வெள்ள பாஷானத்தால் ஆன சுவாமி அவர். அந்த சுவாமி கீழே வந்து தீர்த்தம் தெய்வ தீர்த்தம்ன்ட்டு இன்றைக்கும் வந்து வந்து சுவாமியை வந்து அந்த தீர்த்தம் வந்து பிரசாதமாக கொடுக்குறார். அந்த சுவாமிக்கு அது ஒரு விசேஷம். அந்த சுவாமி கிட்ட நம்ம என்ன திருமண தடையும் சுவாமி கிட்ட போய் வந்தால் இல்லற வாழ்க்கையும் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இதுவாகும். இந்த கோயில் வந்து அந்த 21 யுகத்துக்காக வந்து 21 நாள் கேதார கௌரி விரதம் பண்ணுறாங்க. அங்கே இருக்க அமாவாசை போனேன். இப்போது நடந்த அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் விட முடியும். அந்த அமாவாசையை முன்னிட்டு அந்த 21 யுகத்தை பேஸ் பண்ணி 21 நாள் வந்து கேதார கௌரி விரதமும் நடக்கும். அந்த கோயில் ஸ்தலத்தில் அது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஸ்தலம். அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம் இந்த கொலுவில். அடுத்த 2வது கான்செப்ட் தமிழ் மாத ஸ்தலங்கள். 12 மாதங்களுக்குரிய 12 ஸ்தலங்கள். சித்திரை மாதம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வந்து விமரிசையாக நடக்கும். 2வது வைகாசி மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் ஜனனமான மாதம். வைசாக நட்சத்திரத்தில் முருகர் ஜனனமானதை நாங்கள் வச்சுருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு உரிய ஆணிகருடர் சுவாமி வந்து காட்சி கொடுத்தது வந்து வச்சுருக்கோம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து குலதெய்வ வழிபாடு. 5வது ஆவணி மாதம் வந்து விநாயகர் சதுர்த்தியை வச்சு மையமாக வச்சுருக்கோம். புரட்டாசி மாதம் திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கும் ஊஞ்சல் சேவை விமர்சையானது, அதை வச்சுருக்கோம். ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகம் வந்து சிறப்பானது. அது ஒரு மையமாக வச்சு ஐப்பசி மாதம் வச்சுருக்கோம். கார்த்திகை மாதம் சபரிமலை யாத்திரை, அது வந்து கொஞ்சம் விமர்சையானது, அதனால கார்த்திகை மாதம் வச்சுருக்கோம். மார்கழி மாதம் வந்து திருவாதிரை தரிசனம் வச்சுருக்கோம். தை மாதம் வந்து அமாவாசையை வந்து பௌர்ணமியாக காட்டிய விசேஷமான நிகழ்வு
அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்ததை வந்து அங்கே வச்சுருக்கோம். மாசி மாதம் வந்து காமாட்சி அம்பாலோட விஸ்வரூப தரிசனத்தை வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப விமர்சையானது, அதிகமாக யாராலும் பார்க்க முடியாது, காண அரியதானது. அதை வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அங்கே வந்து அதை வச்சுருக்கோம். பங்குனி மாதம் வந்து ஏகாம்பரீஸ்வரர் கம்பாநதி காமாட்சி வந்து காட்சி கொடுத்த அந்த இது வச்சுருக்கோம். அற்புதமான இந்த விசுவாச வருஷ நவராத்திரி குழுவிலே நமது சுவாமிநாத சிவாச்சாரியர் அவர்கள் இல்லத்திலே இந்த அழகாக வீற்றிருக்கக்கூடிய குழு காட்சியிலே இப்பொழுது திருப்புகழ் ஒன்று விண்ணப்பிக்கப்படுகின்றது. இருசேர் பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாது இருந்திடும் வலம் கொள் காஞ்சியில் கூறு சீர் புனை தரு குமர கோட்டம் வாழ் ஆறுமா முகபிரான் அடிகள் போற்றுவாம். அறிவிலா பித்தர் உந்தன் அடி தொழா கெட்ட வஞ்சர் அசடர் பேய் கத்தர் நன்றி அறியாத அவலர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவுலாத்தி திரிந்து தெரிவை மார்க்கு சொரிந்து அவமேயான் திரியும் மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளியும் மோட்சத்தை என்று அருள்வாயே. இறைவர் மாற்றற்ற செம்புள் வடிவம் வேற்று பிரிந்து இடவமேல் கச்சி வந்த உமையாள்தள் இருளை நீக்க தவம் செய் அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்கும் தகும் சொல் உடையோனே. குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானையை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமரகோட்ட தமர்ந்த பெருமாளே. வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அற்புதமாக இந்த நகரேஷ காஞ்சி என்று சொல்லக்கூடிய நமது காஞ்சியம்பதியிலே கந்தபுராணம் இறைவன் முருகப்பெருமானுடைய புராணமாக விளங்கக்கூடிய கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்த தலமாக விளங்கக்கூடிய இந்த காஞ்சி குமரகோட்ட பெருமான் திருவடியை எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அவர்களுடைய கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்த இந்த தலத்திலே அருணகிரிநாத பெருமான் இந்த தலத்திற்கு வரும்பொழுது இந்த திருப்புகழை பாடி அருளினார். அப்படிப்பட்ட இந்த திருப்புகழ் இப்போது விண்ணப்பம் செய்யப்பட்டது. அடுத்து மூன்றாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் சிறப்புகள். இந்த முருகர் சிறப்புகளை நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அறுபடை முருகர் தனித்தனியாக கோயிலில் வச்சு அந்தந்த கோயில் சிறப்பான சுவாமியை வந்து மெயினாக வச்சுருக்கோம். அதிலும் திருச்செந்தூர் முருகர் பச்சை சாந்தியில் வந்து ரொம்ப விசேஷமானது, விஷ்ணுவாக பாவிப்பாங்க அந்த பச்சை சாந்தியில், அதை மெயினாக வச்சு நாங்கள் வச்சுருக்கோம், சுவாமியை சிலையாக அங்கே வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா இங்கே தனியாகவே ஒரு பெரிய கான்செப்டாக வச்சுருக்கோம். சூரசம்ஹார நிகழ்ச்சியில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரபாகு தேவரில் இங்கே ஐயம்பேட்டை, ஏகனாம்பேட்டை, கருக்கப்பேட்டை என்ற ஒரு 4-5 கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வீரபாகு தேவர்கிட்ட மடிப்பிச்சை ஏந்துவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம், குழந்தை இல்லறம் வாழ்க்கை மேன்மைப்பட, அதுக்காக பட்டி, சந்தனம், வாழைப்பழம்லாம் வச்சு அந்த வீரவா பசங்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி வாங்கினா நமக்கு சௌமியமாக இருக்கும், நம்ம நினச்ச காரியம் நடக்கும்ன்றதுக்காக இந்த பேட்டையில் கிராமத்துலலாம் வந்து அது ஒரு வீரபாகு தேவருக்கு பெரிய விழாவாக வச்சு அவரை வச்சு சிறப்பாக பாவிப்பாங்க. கந்த சஷ்டி வேலை அதே சூரபத்மனை அழிக்கிறது வந்து நாங்கள் இங்கே கான்செப்டாக வச்சுருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சூரசம்பாரம் முடிஞ்சவொடனே முருகருக்கு வந்து தோஷம் வந்துடுது, பிரம்மஹஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக 5 லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவார். திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருவாங்க. நம்ம போய் பார்க்கலாம் சுவாமியை. மெயினாக பார்க்கணுன்னா அதை வந்து சுவாமி பார்க்கலாம். அது வந்து கான்செப்டாக வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வயானி கல்யாணம். கந்தசஷ்டி முடிஞ்சவொடனே அடுத்து வந்து தெய்வயானி கல்யாணம். உடனே வந்து வள்ளி நாடகம், யானையாக வந்து பயமுறுத்தது. அதுக்கப்புறம் வள்ளி திருக்கல்யாணம் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பழனியில் வந்து தொட்டில் போடுறது ரொம்ப விமர்சையானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் தங்க தொட்டில்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு குழந்தைய எடுத்து பாவித்து வச்சு அந்த தொட்டியில் ஆற்றணும்னா அது வந்து நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஐதீகம் வந்து பழனியில் இன்றைக்கும் அந்த சம்பிரதாயம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சம்பிரதாயத்தை வந்து மெயினாக வச்சுருக்கும். அதுக்கு அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஐராவதம், இந்திரன் கொடுத்த ஐராவதத்தில் மயில் முருகர் வந்து பவனி வரதை வந்து கான்செப்டாக வச்சுருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறது, அதுக்கும் முருகருக்கு உகந்தது காவடி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி வந்து வேடர் ரூபத்தில் வந்து இது பண்ணுறது, சுட்டப்பழ வேணுமா சுடாத பழம் வேணுமான்றது பழமுதி சோலையில் வர நடக்கிறது. அது வந்து கான்செப்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஞானப்பழம் வேணும், சிவன் முருகர் வந்து கோச்சின் போடுறது, அதை வந்து கான்செப்டாக வச்சுருக்கோம். இதுதான் நான் வந்து முருகருக்கு வந்து கான்செப்டாக வச்சுருக்கேன். அடுத்து விஷ்ணு சக்கரம்ன்ற கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு வந்து சுதர்சன சக்கரம் தேவைப்படுது. அந்த சுதர்சன சக்கரம் எப்படி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனிடம் வரமிருந்து பெற்றார். அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா திசேசி முனிவரை அழிக்கிறதுக்காக அவருக்கு அந்த சக்கரம் தேவைப்படுது. அதனால் சிவனிடம் வந்து அவர் தவம் இருக்கார். தவம் இருந்து 1001 தாமரை மலர்களால் பூஜை பண்ணுறாரு. அப்படி பூஜை பண்ணுறப்போ சிவனோட தன் தான திருஷ்டியால் ஒரு தாமரை மலரை வந்து மறைய வச்சுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட கண்ணையே எடுத்து பூஜைக்காக யூஸ் பண்ணுறாரு. அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து தாமரை கண்ணான்ற வந்து ஒரு வாக்கியமாக நம்ம வந்து சொல்லுவோம். பெருமாளுக்கு ஒரு பெயரே இருக்குது, தாமரை கண்ணான். அதை வச்சு அவர் கொடுத்தவொடனே சிவன் மைமறைந்து இறங்கி உடனே அவருக்கு அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறாரு. உடனே தசாசி முனிவரை வந்து அழிக்கிறார். அதுதான் திருமால் போரோட கான்செப்ட். கோயிலோட ஸ்தல வரலாறு அதுதான் நாங்கள் இங்கே ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த திருச்செங்கோடுக்கு மலைக்கேனே ஒரு வரலாறு உண்டு. ஒரு சமயம் வந்து வாயுக்கும் ஆதிசேஷனுக்கும் வந்து ஒரு போர் வந்தது. அந்த போரில் வந்து ஆதிசேஷன் சொல்கிறார், யார் மேரு பருவம் வந்து நான் சுத்திக்கிறேன், அதுலேருந்து என்னை விடுவி, நான் அப்போ வந்து நீ பெரிய ஆள் என்று நான் ஒத்துக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் போய் அந்த மேரு பருவத்தை சுற்றும் போது வாயு வந்து அவர்கிட்ட இருக்க எல்லா காற்றையும் யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணும்போது அவரால் வந்து ஆதிசேஷனை நகர்த்த முடியல. கோவத்தில் அவர் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசி காற்றையும் அவர் இழுத்து வச்சுட்டு இருக்கார். இழுத்து வைக்கும்போது தேவர்கள்லாம் வந்து போய் முறையிடும்போது அவருக்கு செவிக்கு விழலை. அவர் கோபமாக இருக்கிறதுனால அவர் கேட்கல. சரி, அவர் போய் மறுபடியும் அந்த சைடில் இருக்க ஆதிசேஷன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள், அவர் கோபம் தனிச்சா இருக்கிற ஜீவராசி உயிருக்கெல்லாம் காற்று தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது ஆதிசேஷனும் கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த வாயு தேவர் வந்து அந்த காற்றை மொத்தம் ஆதிசேஷன் மேலே வந்து அந்த கோபத்தினால வந்து யூஸ் பண்ணிடுறாரு. யூஸ் பண்ணும்போது அந்த மலை வந்து 3 பாகமாக விழுந்ததாக வரலாறு சொல்கிறாங்க. வரலாறு அது வந்து ஒரு முதல் பாகம் வந்து திருச்செங்கோடு இருக்க மலைக்கோவிலில் வந்து விழுந்ததாகவும், அது வந்து அந்த ஆதிசேஷனோட ரத்த கரையோடு விழுந்ததுனால அந்த மலை வந்து இன்றும் செந்நிற கலராக இருக்கும் அப்படின்னு வந்து ஐதீகம். அடுத்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை வந்து கான்செப்டாக வச்சு காட்டியிருக்கோம். சீக்கிரத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அது முன்னோட்டமாக நாங்கள் எங்கள் யாகசாலை, கோயில் கும்பாபிஷேகம், மூலவர், உற்சவர் புறப்பாடு மற்றும் இசை கச்சேரி, ராஜகோபுரம், மின் அலங்காரத்தோடு காட்டியிருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா யாகசாலையில் எப்படிலாம் யாகசாலை போடுவாங்களோ அது வந்து நேர்த்தியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேர்த்தியாக காட்டியிருக்கோம். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். வெகு சீக்கிரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அது எல்லாரும் கண்டு கழித்து இறைவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவராத்திரியை நம்ம வந்து அனுசரிக்கிறோன்னா மகிஷாசுரன் ஒரு அசுரன் வந்து பிரம்மதேவரிடம் வந்து தவம் இருந்து தேவர்களாக எனக்கு வந்து சாவா வரம் வேணும் என்று வரம் வாங்கினான். அந்த வரத்தை வாங்கின பிறகு உலகையும் வந்து பயமுறுத்தினான், சித்திரவதை பண்ணலாம், தேவர்களையும் சித்திரவதை பண்ணலாம். அந்த சித்திரவதை தாங்க முடியாத தேவர்கள்லாம் போய் மும்மூர்த்தி இடம் போய் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை வைக்கவே வந்து மும்மூர்த்தியும் வந்து அன்னை ஆதிபராசக்தியிடமே கோரிக்கை வைத்து அன்னையை வந்து மங்கையாக ஜனனம் செய்ய சொல்லி கோரிக்கை வைத்தனர். அன்னையும் ஜனனம் செய்கிறேன் என்று சொல்லி ஜனனம் செய்தார். பூலோகத்தில் ஜனனம் செய்யும் போது தேவர்கள் எல்லாம் அவரோட ஆயுதத்தை எல்லாம் அன்னையிடம் கொடுத்து சிலை போல் நின்றனர். அதுவே நம்ம குழுவாக வைத்துக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாட்கள் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் செய்கிறார். மொத்தம் 10 நாட்களில் 9 நாட்களும் 9 நாட்களும் வந்து வதம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவன் வதம் செய்யும் போது அவன் வந்து உயிர் பெற்று வருகிறான்.
கடைசி நாள் 10வது நாள் வந்து துர்கையாக வந்து அம்பாள் வந்து மகிஷனை வந்து வதம் செய்கிறார். அதுவே வந்து இப்போ 9 நாட்களாக நம்ம வந்து 9 நாள் 10வது நாள் தசமியாக வந்து நம்ம நவராத்திரியை வந்து அனுஷ்டித்து வருகிறோம். நவராத்திரியில் வந்து அன்னைக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு விதிமுறை இருக்குது. போர் வந்து சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் போர் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அன்னையை வந்து புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாக கலை நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரி என்று அன்னைக்கு வந்து அப்போ அன்னையை வந்து மனக்குளிர வைத்து போருக்கு ஒரு நாளும் அனுப்புகிறார்கள். அதுவே வந்து இப்போது கலை நிகழ்ச்சி எல்லாம் செய்கிறோம் நவராத்திரி. இந்த நவராத்திரி கொலுவில் வந்து நம்ம சுவாமிகளோட கதைகளோ, ரிஷிகளோட கதைகளோ, தேவர்களோட கதைகளோ மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட அன்றாட வாழ்க்கை சனாதனம் இதை ஊன்றியுள்ளதான் நவராத்திரி கொலு. நம்ம இதை மேன்மைப்படுத்துறதுக்கு நவராத்திரின்ற ஒரு பண்டிகை நமக்கு வெறும் ஊண்டுகோலாக இருந்து நம்ம அன்றாட செய்ய வேண்டிய செய்களை நம்ம கொலு படிகளிலும் கதைகளாகவும் சொல்லி நம்ம மேன்மைப்படுத்திக்க இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது நவராத்திரி. இதுவும் நவராத்திரியில் ஒரு அங்கம்தான். நம்ம அன்றாட வாழ்க்கையோட கதைகளை பற்றி சொல்கிறதுக்கு இது ஒரு அங்கமாக இருக்குது. இதே மாதிரி சுவாமிநாதன் இல்லத்தில் இந்த வாட்டி கொஞ்சம் விமர்சையாக நவராத்திரி கொலு வச்சுருக்கோம். எல்லாரும் வந்து கொலுவை வந்து தரிசித்து தாம்பூலம் வாங்கி எல்லா சுவாமியும் நம்மளால் போய் சேவிக்க முடியுமான்னு இல்லை. இங்கே வந்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுவாமியும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அது போன சுவாமியோட பலனை வந்து இங்கே பெறலாம். எங்கள் ஆற்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமால் தெருவுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா காலாண்டா தெருவுன்னு இருக்கும். பச்சை வண்ணர் பாவலவண்ணர் பெருமாள் இருப்பார். அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது, காலாண்டர் ஸ்ட்ரீட். அங்கே வந்தீங்கன்னா தெருவில் நடுவில் எங்கள் வீடு இருக்குது. வந்து எல்லாரும் வந்து இந்த கொலுவை சர்வித்து எல்லாரோட இறைவனுடைய அருளும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். துர்கா லட்சுமி சரஸ்வதியோட அருளையும் நவராத்திரியில் பெறுமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நவராத்திரி கொலு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சீக்கிரமாக சந்திக்கலாம்.